பொன்னி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். இந்த மாரி வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொன்னோனே, அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. இந்த மாரி பண்ணிட்டீங்களே, ஏன் என்கிட்ட சொல்லல? நான் எதுக்கு வந்து அவளோட அப்பாவோட பாட்ட பாடணும்? என்ன தலையெழுத்தா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு யார பிடிக்காதோ அவங்களுக்கு பாட்டையே பாட வச்சுட்டீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. உடனே வந்து எல்லாருமே இங்க வந்து பொன்னிக்கிட்ட வந்து பரவால்ல பொன்னி, உண்மையிலேயே வந்து நீ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க. அம்மா தான் புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே சொல்றாங்க. அத கேட்டு பொன்னி வந்து அப்படியே அப்செட் ஆகி நிக்கிறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி இதெல்லாம் பார்த்து செமையா டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இந்த பொண்ணிய பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே ஜெயா வந்து சரியான அப்செட்டாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொன்னி தான். ஜெயா பாரு எவ்வளோ டென்ஷனாக இருக்கா, என்ன பண்ணிட்டா இப்போ பொன்னி பொன்னி நல்லது தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. சந்திரசேகரும் அதுக்கப்புறம் நம்ம சக்தியும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொன்னி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயா வந்து வேணும்னு சந்திரசேகர் கிட்ட செமையாக கோவத்தை காட்டுறாங்க. அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் சந்திரசேகர் வந்து சரி விடு ஜெயா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் வந்து நல்லது தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண நல்லது எப்படி இருக்குது தெரியுமா, எல்லாம் அவளால் தான் வந்தது, அவள் தான் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்கவே கூடாது பொன்னி ஏன் இப்படிலாம் பண்ணா, பொன்னி பண்ணதால் தானே வந்து ஆன்ட்டி கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து பொன்னி கவனிச்சிடுறாங்க. பொன்னி வந்து கேட்குறாங்க, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க பிரீத்தி, நான் ஐயோ இவ பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை பொன்னி, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த பாட்டெலாம் எதுக்கு கொடுக்கணும், கொடுத்ததால் தானே இவ்வளோ பிரச்சனை வருது, ஆன்ட்டி பாரு எப்படி கோச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாடியிருக்காங்களே, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அப்பானா எப்படி வந்து மழை வந்திருக்கும், அதெல்லாம் வந்திருக்கும், மழைன்றது இதனால தான் வந்ததுன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உஷா இலங்கைங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அமிர்தவர்ஷினி ராகணுன்றது சாதாரணது கிடையாது, அதை பாடினா கண்டிப்பாக மழை வரும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அதுவும் மன உருகி மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உருகி பாடணும், அதை தான் வந்து அத்தை பாடினாங்க, அதனால தான் மழை வந்தது, வேறு எந்த காரணமும் கிடையாது, அதனால் பிரீத்தி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை வந்து சொல்கிறாங்க. உடனே பிரீத்தி வந்து நம்மளே வந்து ஓவராக பேசுகிறாளே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆமாம், பொன்னி சொல்கிறது தான் கரெக்டு, ராகத்தை பற்றி பாட்டை பற்றி நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும் வந்து பிரீத்தி, அதெல்லாம் பொன்னிக்கும் அம்மாவுக்கு தான் தெரியும், அதனால் வந்து இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவருக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது பொன்னியையும் சக்தியையும் பிரிக்கணும், இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணுறது சுத்தமாக செட் ஆகல சக்தி வந்து பொன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்து சக்தி கிட்டே இந்த மாதிரி வந்து பொன்னி எல்லாமே வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நம்மளாம் போட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவள் பண்ண மாட்டாளே, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தியை வந்து யோசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலை பொன்னிக்கிட்ட சக்தியை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சக்தி வந்து உனக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய செய்கிறாருல பொன்னி, அதெல்லாம் வேணாம் நான் சொன்னேன், ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதெல்லாம் சக்தி எனக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார், எனக்கு நல்லது மட்டும்தான் யோசிப்பார், நான் வந்து நல்லா பாடணும், அதே டைமில் எனக்கு வந்து பயம் போகணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயமா சக்தி செஞ்சுட்டு வராரு, அது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வர வர இவ வந்து நம்ம பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டேங்கிறா, சக்தியை மாட்டவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பிரீத்தி வந்து யோசிக்கிறாங்க. பிரீத்தி வந்து காய் நகரத்துக்கு ஒரே ஆள் ஜெயா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஜெயா கிட்ட வந்து பொன்னி பற்றி போட்டு கொடுக்குறாங்க.